மாத கடைசி ஆயிடுச்சு. இந்த மாதம் என்னெல்லாம் படம் பார்த்துங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம தனித்தனியாக படங்கள் தான் ரிவ்யூ போடுவோம். அதில் சில படங்கள்லாம் நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த ஜூலையில் என்னெல்லாம் படம் பார்த்தோம்னு சின்னதாக ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பெரிய எதிர்பார்ப்போடு வந்த படம் தான் இந்த ஓடிசி. அது சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, பல பேர் கழுவி ஊற்றுனாங்க. நான் நோலன்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் அப்படியே வெறியாகி தான் இதை ரிட்டன் பார்த்தேன். ரிட்டன் ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஒடிசியும் ரிட்டனும் ஒரே கதை தான், ஆனால் எனக்கு ஒடிசியை விட ரிட்டன் தான் பிடிச்சிருந்துச்சு. அது முடிச்சு அப்படியே ஹாரருக்குள்ளே போனால் சேக்கரின்னு ஒரு படம் வந்துச்சு. ஏன்டா பார்த்தோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஒன்றும் புதுசாக இல்லை, சேம் டெம்ப்ளேட் தான். ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அது வேணாண்டா சாமி, ஆளை விடுங்கடான்னு ஆயிடுச்சு. ஹாரர் பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு படம் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால சரி பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக லிமிடெட்ஸுங்கிற படத்தை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவனுங்க கிஸ் அடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை கத்தி சண்டை எதுவும் போடலை. ஏன்னா அது ஒரு கேம் மூவி தான். அது அந்த அளவுக்கு இல்லை எனக்கு. ஏன்னா அதில் ஹாரர் எலிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் ட்ரெய்லர் இருந்துச்சு. அதை யோசிச்சு தான் அந்த படம் பார்த்தேன். ஆனால் இந்த கருமத்தையாட பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா கொடுமையாக இருக்குன்ட்டு தான் இந்த பாராவர்ஸ் பார்த்தேன். அது ஓரளவுக்கு டீசெண்டான படமாக தான் இருந்துச்சு. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நல்லாவே இருந்தது. அந்த க்ரீச்சர் ஃபியூச்சர் ஜானரில் தான் எடுத்திருந்தாங்க. ஒரு க்ரீச்சர் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நான் வேற மாதிரி ஏதோ பழி வாங்குற படம் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் பார்த்தேன். பட் இந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு வாட்சபிளான படமாக இருந்தது. இதுக்கப்புறம் அப்படியே தாவி 1BR பார்த்தேன். நல்லாவே இருந்தது. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே சைக்கோவாக இருக்கிறானுங்க. இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சந்தானத்தோட காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் சொல்லுவார், ஆனால் உங்களை மாதிரி ஆளுக்கு தான்டா என்ன மாதிரி அப்பாவிகளை பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றிடுவீங்கன்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான். நல்ல ஒரு 1.5 மணி நேரம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நல்லாவே இருந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அப்படியே எண்ட கேரளம் அப்படின்னு சொல்லி மலையாளம் பார்க்க போதுனோம். மெமரிஸ்னு பிருத்திவிராஜோட படம். அது இப்போ பார்க்கும்போதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. அந்த மிஸ்ட்ரி, அந்த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது நல்லாவே இருந்துச்சு. சான்ஸ் கிடைச்சா பாருங்க. நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆக்ஷனுக்குள்ளே போய் கை ரிச்சியோட இந்து கிரே, டேவிட் மெகான்சியோட ஃபியூஸு, அதுக்கப்புறம் நார்மல், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இருந்துச்சு. தாராளமாக இந்த 3 படத்தையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த டெவில்ஸ் மவுத்தும் ஹங்கரியும் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் மவுத் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஹங்கரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதெல்லாமே திணிச்ச மாதிரி இருந்தது. அது பார்க்கறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் த டெவில்ஸ் மவுத்தே பார்க்கலாம். இதுக்கப்புறம் காமெடி பக்கம் தாவி 72 ஹவர்ஸு, பொசிஷனு, அபோவ் த லைன், இந்த 3 படத்தையும் பார்த்தேன். இந்த 3 படமுமே ஃபன்னு கேரண்டி, தாராளமாக பார்க்கலாம். குறிப்பாக எனக்கு பொசிஷன் படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மரண ரோலாயாக இருக்கும் அது. அதுலேயும் அந்த பிஏ குடிக்கிற சீன்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஒரு அண்டர்ரேட்டட் படமாக இருக்குது. அது சான்ஸ் கிடைச்சா அதை பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் ஸ்பைக் லீயோட பிளாக் கிளான்ஸ்மேனும் மேட்ரிக்ஸும் பார்த்து இந்த மாதத்தை முடிச்சிருக்கிறேன். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான படம், என்னோட ஃபேவரட்டான படம். சான்ஸ் கிடைச்சா இந்த 2 படத்தையும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.